மதுரை மாவட்டத்திலே மேலூர் பகுதியிலே நீரதிகாரத்தை கொண்டு போய் செலுத்துவதுதான் சரியான முடிவாக இருக்கும் என்று நினைத்து எத்தனை பேர் மாண்டிருக்கிறார்கள் இந்த நீரதிகாரத்தை பெறுவதற்காக. முல்லை பெரியாற்று அணையோட நீரின் அதிகாரத்தை பெற்றவர்கள் மேலூர் மக்கள் தான். நான் இந்த நூலை விற்கிறேன் என்று அவர் சொல்லவில்லை, அந்த மண்ணிடமும் மக்களிடமும் கொண்டு போய் சேர்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு இந்த விழாவை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் வேலூர்காரங்களுக்கு ரொம்ப துணிச்சல். நீங்கள் இந்த அணையை பற்றியும் அந்த அணை வந்த வரலாறு பற்றியும் அதற்கு முன்பு இருந்த நிலைமை பற்றியும் எல்லாவற்றையும் மிக விரிவாக அவர் எழுதியிருக்கிறார். ஏதோ அவர் கற்பனையாக காதிலே விழுந்த கதைகளை வைத்து அவர் எழுதவில்லை. இதற்காக ஏறத்தாழ ஒரு 15-16 நாட்கள் அவர் லண்டன் நகரத்திலே அந்த ஆவண காப்பகத்திலே சென்று ஒவ்வொரு நாளும் போராடி அந்த ஆவணங்களை பெற்றிருக்கிறார். அப்படி பெற்ற ஆவணங்களும் நம்முடைய சென்னையிலே இருக்கக்கூடிய ஆவண காப்பகத்தில் இருந்து அவர் பெற்ற ஆவணங்கள், அதற்கு பிறகு பல்வேறு தரப்பினரிடமிருந்து அவர் திரட்டிய தகவல்கள், இங்கே இருக்கக்கூடிய பொறியாளர் இருக்கிறார், பொதுப்பணித்துறையிலிருந்து நீர்வள ஆதாரத்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற பொறியாளர், இவரை போன்றவர்கள் எல்லாம் பார்த்து இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக கேட்டு அவர் இந்த புதினத்தை முழுமையாக உருவாக்கி இருக்கிறார். இதை புதினம் என்றோ நாவல் என்றோ சொல்லுவது கூட சரியாக இருக்காது. இது ஒரு மிகச்சிறந்த வரலாற்று காவியம். நீரதிகாரம் என்பது புனைவு நூல் அல்ல, நாவல் அல்ல, தொடர் அல்ல, இது ஒரு வரலாற்று காவியம். இந்த வரலாற்று காவியத்தை அவர் படைக்கின்ற பொழுது அவர் எவ்வளவு இன்னல்களை பட்டிருப்பார் என்பதை ஓரளவுக்குத்தான் நம்மால் உணர முடிகிறது. ஏனென்று கேட்டால் அவர் ஓரளவுக்குத்தான் அதை நம்மிடம் சொல்லி இருக்கிறார், முழுமையாக அவர் சொல்லவில்லை. இங்கே இருக்கக்கூடிய மலையிலே கண்ணகி மலைக்கு போய் சென்று பார்த்திருக்கிறார். அந்த பெரியாறு அணை அமைந்திருக்கக்கூடிய அந்த இடம் கண்ணகி மலை என்று சொல்கிறார்கள். நீங்கள் இளங்கோவடிகளுடைய சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் சோழ நாடான காவிரி பூம்பட்டினத்திலே துவங்கிய அந்த கண்ணகியினுடைய கதை அப்படியே நடந்து வந்து திருச்சியிலே உறையூரிலே அந்த இடத்திலே தான் அவர் கவுந்தியடிகளும் கோவலனும் கண்ணகியும் அந்த காவிரி ஆற்றை கடப்பார்கள். அங்கிருந்து வந்து மதுரையம்பதி வருவார்கள். மதுரையம்பதியில் நடந்த கதை உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு கண்ணகி தன்னுடைய இறுதி மூச்சை அவர் அந்த கண்ணகி மலை என்று சொல்லக்கூடிய வண்ணான் மலையோ ஏதோ என்று சொல்கிறார்கள், அந்த மலையிலே தான் அவர் இறுதி மூச்சை விட்டார் என்று வரலாற்றை ஒட்டி புனைவாக ஒரு காவியத்தை படைத்த இளங்கோவடிகள் சிலம்பிலே பதிவு செய்கிறார். சோழ நாட்டிலே துவங்கி மதுரை பாண்டிய நாட்டிற்கு வந்து இறுதியாக சேர நாட்டிலே முடிந்த கதைதான் சிலம்பு சொல்லுகின்ற கதை. அப்படி அந்த சேர நாட்டிலே சேர மண்ணிலே பாய்ந்து மேற்கு நோக்கி சென்று அரபிக்கடலிலே கடக்கின்ற ஏராளமான நீர் ஆதாரத்தை கொண்டிருக்கக்கூடிய அந்த பெரியாறு என்று சொல்லக்கூடிய பெரியாறு, அந்த பெரியாறிலே அணை கட்ட வேண்டும் என்று சொன்னால் இங்குதான் நம்முடைய கதையினுடைய நாயகன், நீங்கள் எல்லாம் தொழக்கூடிய இறைவனுக்கு ஒப்பாக இந்த பகுதி மக்கள், நம்முடைய ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டம், ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை உட்பட தேனி உட்பட திண்டுக்கல் உட்பட இந்த 5-6 மாவட்டங்களைச் சேர்ந்த இந்த விவசாய பெருங்குடி மக்கள் தொழ தகுதியாக உள்ள இறைவனுக்கு ஒப்பாக வைத்து இன்றைக்கு பூஜிக்கக்கூடிய நம்முடைய அந்த கதாநாயகன் கர்னல் பென்னிகூக் அறிமுகமாகிறார். பென்னிகூக் தான் இந்த திட்டத்தை முழுமையாக தீட்டினாரா என்றால் வரலாற்றிலே ஆவணங்களை வைத்து அவர் சொல்கிறார். வெண்ணிலா அவர்கள், பென்னிகூக்கு முன்பு ஸ்மித் அண்ட் ரைட்ஸ் என்று 2 பொறியாளர்கள் இருந்தார்கள். அவர்கள் இதை அறிந்தார்கள். எப்படியும் இந்த மேற்கு நோக்கி செல்லக்கூடிய இந்த பெரியாரை நாம் கிழக்கு நோக்கி திருப்பிவிட்டால் இந்த மதுரை மாவட்டமும் ராமநாதபுரம் மாவட்டமும் பயனடையும், விவசாயம் செழிக்கும் என்று. இந்த சிந்தனையெல்லாம் ஏன் ஆங்கில ஏகாதிபத்தியத்திற்கு வந்தது, இங்கு இருந்த துறைகளுக்கு வந்தது என்று சொன்னால் தாது வருடத்து பஞ்சத்திலே எத்தனை பேர் மாண்டார்கள் என்பது யாருக்கும் கணக்கு தெரியாது. பெரியவர்கள் சொல்லி கேட்டிருக்கிறோம், தாது வருஷத்து பஞ்சத்தை போல் ஒரு பஞ்சம் வந்துவிடும் போல் இருக்கிறது என்று ஒரு உதாரணத்திற்காக சொல்வார்கள். அது லட்சம் பேர் இறந்தார்களா, அதையும் தாண்டி மில்லியன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மக்கள் மாண்டார்களா என்று தெரியாது. அவ்வளவு பெரிய மக்கள் மாண்டதற்கு பின்னால் இதை தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லை என்றால்
மக்கள் இருக்கக்கூடிய உயிரோடு இருக்கக்கூடிய மக்கள் புரட்சி செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். தமிழ்நாட்டிலே மக்கள் புரட்சி செய்ய ஆரம்பித்து விட்டால் வெள்ளைக்காரர்கள் நாம் ஓட்டம் பிடிக்க வேண்டியதுதான் என்று பயந்து நடுங்கி ஏதாவது ஒரு ஆதாரத்தை, வாழ்வாதாரத்தை இந்த மக்களுக்கு உருவாக்கி தர வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே தான் வெள்ளைக்காரர்கள் யோசித்து யோசித்து தன்னுடைய பொறியாளர்களை கேட்ட பொழுதுதான் இந்த திட்டம் மெல்ல கருவுறுகிறது. அப்படி கருவாக்கப்பட்ட அந்த திட்டத்தை அந்த என்ஜினியர்கள் அப்படியே தயார் செய்கிறார்கள். அதற்கு பின்பு கதாயுடைய நாயகன் வருகிறார், பென்னி குக். அவர்தான் இதை முழுமையாக அறிகிறார். அந்த அணை கட்டக்கூடிய அந்த இடத்தை பார்வையிட்டு விட்டு அவர்கள் ஏற்கனவே சொல்லிய இடத்தை தாண்டி, ஏனென்று கேட்டால் ஒரு நதி எப்படி விரிந்து செல்கிறதோ, அதுவும் மலையிலே செல்லக்கூடிய நதி எவ்வளவு ஒரு ஆக்ரோஷமாக நீரினுடைய போக்கு இருக்கும் என்று நீங்கள் பாருங்கள். சமதரையிலே அணை கட்டுவது என்பது வேறு, ஆனால் ஒரு மலையிலே அணை கட்டுவது என்பது வேறு. அந்த மலையிலே அணை கட்டுகின்ற பொழுது கூடியவரை குறுகிய இடைவெளியிலே இரண்டு மலை மடுகளுக்கு இடையே அந்த நதி பாய்கின்ற பொழுது அந்த இடத்தில் அணை கட்டினால் அது சாதிக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லித்தான் பென்னி குக் அந்த இடத்தை மாற்றி இப்பொழுது அணை கட்டியிருக்கக்கூடிய அந்த இடம் ஒரு 200 மீட்டர் என்று ஒரு கணக்கை அவர் சொல்கிறார். அந்த இடத்திலே அந்த அணையை கட்டினார் என்று 9 ஆண்டுகள் எடுத்திருக்கிறார். இதிலே இன்னொன்றையும் பார்க்க வேண்டும். நாம் சில நேரங்களில் சற்று அளவுக்கு அதிகமாக புனைவுகளை, கதைகளையும் நாம் கட்டுக்கதைகளையும் சேர்த்து வரலாறாக மாற்றி விடுவோம். பென்னி குக் என்பவர் அந்த அணையை கட்டினார் என்பது வரலாறு. அந்த வரலாற்றை நாம் முழுமையாக அறிந்திருக்கிறோம். அதிலே ஒரு பிற்சேர்க்கையாக அவர் கட்டிய அணை பாதியிலேயே உடைந்து போய்விட்டது. அதற்கு பிறகு பிரிட்டிஷ் அரசாங்கம் பணம் கொடுக்க மறுத்துவிட்டது. லண்டனுக்கு சென்று, இங்கிலாந்துக்கு சென்று தன்னுடைய சொத்துக்களை விற்று அவர் அந்த அணையை கட்டினார் என்ற ஒரு வரலாற்று பதிவை நாம் வைத்திருக்கிறோம். அந்த வரலாற்று பதிவு தவறானது என்பதை எடுத்து வைக்கிறார் நம்முடைய வெண்ணிலா. அதை நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். வரலாற்றை மாற்றியோ திரித்தோ புனைத்தோ ஒரு வரலாற்று புதினத்தை யாரும் எழுதிவிட முடியாது. அதை மிகச்சிறப்பாக ஒரு கதைதானே, நாம் மக்கள் எதை யோசிக்கிறார்களோ, எதை பெரும்பான்மையானோர் ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கிறார்களோ அந்த கதை போக்கிலேயே நாம் இதை எழுதிவிட்டு போகலாம் என்று அவர் இதை எழுதியிருக்கலாம். அப்படி அவர் எழுதவில்லை. உண்மையை அறிந்து உணர்ந்து அவர் எழுதியிருக்கிறார். அவருக்கு ஆதாரமாக அவர் சொல்கிறார், முதலிலே ஒரு 62 லட்சத்தில் தான் அந்த திட்டம் தீட்டப்பட்டது. அதற்கு பிறகு ஒரு 25 லட்சம் ரூபாய் அதிகமாக செலவு பிடித்தது பல்வேறு காரணங்களினால். எனவே திருத்தப்பட்ட மதிப்பீடு, ஆங்கிலத்திலேயே ரிவைஸ்டு எஸ்டிமேட் என்று சொல்வார்கள். இன்றைக்கும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு அது தெரியும், ரிவைஸ்டு எஸ்டிமேட். அப்படி திருத்தப்பட்ட மதிப்பீடாக 87 லட்சம் ரூபாய்க்கு இந்த அணையை கட்டி முடிக்கலாம் என்று திருத்தப்பட்ட மதிப்பீட்டை அவர் கேட்டு பெற்ற ஆவணத்தை பார்த்து அதை சரிபார்த்து விட்டு அந்த உண்மையை அவர் முன்வைக்கிறார். இப்படிப்பட்ட வரலாற்று உண்மைகளை எல்லாம் வெளிக்கொணர்ந்திருக்கிறது இன்றைக்கு நீரதிகாரம் என்கின்ற இந்த வரலாற்று காவியம், வரலாற்று பொக்கிஷம். அதை இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு கொடையாக தந்திருக்கிறார் சகோதரி வெண்ணிலா அவர்கள். அதனால் அவர் செய்திருக்கிற இந்த மாபெரும் சாதனையை ஒரு எழுத்தாளர் என்பவரையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய சாதனை சரித்திரம் படைத்த ஒரு எழுத்தாளராக இன்றைக்கு அவர் சமூகத்திலே, தமிழ் சமூகத்திலே மாறி இருக்கிறார் என்கின்ற அடிப்படையிலே அவருடைய இந்த மகத்தான பணியை பாராட்ட வேண்டிய கடமை நம் எல்லோருக்கும் இருக்கிறது. அவரை நாம் நெஞ்சாரவும் மனதாரவும் வாழ்த்துவோம், பாராட்டுவோம். இப்படிப்பட்ட வரலாற்று பின்னணியோடு இருக்கக்கூடிய தமிழ் மக்கள், இப்படிப்பட்ட வரலாற்று பெருமைகளையும் செழுமைகளையும் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மக்கள், ஏனென்றால் நம்முடைய மொழி எல்லோரையும் விட சிறந்த மொழி. நம்முடைய கலாச்சாரம் எல்லா கலாச்சாரங்களையும் உணர்ந்த கலாச்சாரம். நம்மிடம் சிறந்த மொழி இருக்கிறது, கலாச்சாரம் இருக்கிறது, பாரம்பரியம் இருக்கிறது, பெருமை இருக்கிறது, எல்லா வளங்களையும் பெற்ற மண் நம்மிடம் இருக்கிறது. நம்மிடம் வீரமும் விவேகமும் ஒருங்கே அமைய பெற்ற இளைஞர் கூட்டம் நம்மிடம் இருக்கிறது. படித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அறிவாளிகள், புத்திசாலிகள், ஞானவான்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தமிழ் மக்கள் கூட்டம் கூட்டமாக நம்மிலே இருக்கிறார்கள். இன்றைக்கு பெண்கள் என்று சொல்லிக் கொண்டால் சங்க காலத்திலே ஏறத்தாழ 32 பெண்பால் புலவர்கள் இருக்கிறார்கள். அகநானூற்று பாடல்கள், புறநானூற்று பாடல்கள் எல்லாம் பாடியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பே பண்பட்ட ஒரு நாகரீக சமூகமாக
சமூகமாக தமிழ் சமூகம் இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட சமூகத்துக்கு, அப்படிப்பட்ட பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர்கள் நாம் எல்லாம். அப்படிப்பட்ட பாரம்பரியத்திலே வந்த தமிழ் மக்கள் நம்முடைய வரலாற்றை மறக்காமல், நம்முடைய பாரம்பரியத்தை மறக்காமல், மொழியையும் கலாச்சாரத்தையும் மறக்காமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை ஒருமுகப்படுத்தி நாம் வாழ்க்கையிலே கொண்டு செலுத்தினால் தமிழ் சமூகம் தொடர்ந்து உலகிலே இருக்கக்கூடிய எல்லா சமூகத்தையும் விட ஒரு முன்னேறிய ஒரு நாகரீக சமூகமாக தொடர்ந்து நடைபோடும். அதற்கு நம்ம வெண்ணிலாவை போன்றவருடைய பணியும் பங்களிப்பும் நிச்சயமாக ஒரு துணையாக, உறுதுணையாக இருக்கும். இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க விஷயத்தை செய்த வெண்ணிலாவை பாராட்டுகிறேன். இந்த துருவம் அமைப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பணியை பாராட்டுகிறேன். இது போன்ற இலக்கிய படைப்புகளை எல்லாம் வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடிய நம்முடைய விஜயா பதிப்பகத்தினுடைய தலைவர் ஐயா வேலாயுதத்தை பாராட்டுகிறேன். இவருடைய முயற்சிகளுக்கெல்லாம் துணை நிற்கக்கூடிய அத்துணை பேரையும் பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். அவர்களுக்கு தமிழ் மக்கள் சார்பாக நாம் நன்றி தெரிவிக்கிறோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இயன்றதை செய்வோம் பிறந்த மண்ணிற்காக.